புரட்சி வெல்லாது என்ற புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய மொழியை ஏற்று நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு மீட்சி மெய்யியல் மீட்சி பாசறையாக இருக்கிற வீரத்தமிழர் முன்னணி நடத்துகிற திருமுருக பெருவிழாவை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி ராஜன் அவர்களே, என் அருமை தம்பி மைக்கேல் அவர்களே, அன்பிற்கினிய தம்பி எல்லாளன் யூசுப் அவர்களே, வீரத்தமிழர் முன்னணியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், என் அன்பிற்கினிய தம்பி முனைவர் பேராசிரியர் செந்தில்நாதன் அவர்களே, அருமை தம்பி டிசோசா அவர்களே, என் அன்பு தங்கை நூர்ஜஹான் அவர்களே, அன்பிற்கினிய தம்பி முருகேசன் அவர்களே, இங்கே வருகை தந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இந்த விழாவை பெருமைப்படுத்தி அமர்ந்திருக்கிற சத்தியபாமா அறக்கட்டளையினுடைய நிறுவனர் நம்முடைய போற்றுதற்குரிய அம்மா சத்தியபாமா அவர்களே, வரலாற்று பேரறிஞரும் மொழியியல் ஆய்வறிஞருமான பெருந்தமிழர் தக்கார் ஐயா மாசோ விக்டர் அவர்களே, இங்கே நம்மோடு விழாவில் பங்கேற்று தன் கருத்துக்களை பதிவு செய்து சென்றிருக்கிற என்னுடைய அண்ணன் இனமான கலைஞன் மன்சூர் அலிகான், உணர்வு எழுச்சியோடு என் முன்னே திரண்டு அமர்ந்திருக்கிற என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாம் வீரத்தமிழர் முன்னணியை தொடங்கும் போது கடுமையான விமர்சனங்களை நம் மீது வைத்தார்கள். மிகுந்த பொறுப்புகளை உணர்ந்துதான், நாம் செய்ய வேண்டிய வரலாற்று கடமையை உணர்ந்துதான் இந்த வேலையை செய்ய தொடங்கி, என்னுடைய தலைவருக்கு தொடக்கத்தில் இருந்தது. இதே திருப்போரூர் கோயிலில் தான் எங்க அண்ணன் எங்க அண்ணியை மணமுடித்துக் கொண்டார். முருகன் கோயிலில் பழனியில் சென்று 2 முறை முடிகாணிக்கை அளித்திருக்கிறார். அது அவரே சொன்னது. அதற்கு காரணம், கப்பலில் இங்கிருந்து ஆயுதம் போகிறது, அது பத்திரமாக போய் சேர வேண்டும் என்று முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டேன்ட்டு. ஏன்னா நாட்டு விடுதலைக்காக கருவி போகுது, அதுக்காக. அப்ப அருகில் இருந்த எங்க அண்ணன் பொட்டம்மானவர்கள் கேட்டாங்க, 1 முறை தான் மொட்டை அடிச்சிங்களா? இல்லை 2 முறை அடிச்சார். 2 முறையும் பழனியில் போய் அவர் முருகனை வேண்டிக்கிட்டு முடி காணிக்கை செலுத்திருக்கிறார். அதற்கு பிறகு கடலில் வச்சு கப்பலில் சென்றிருந்த அண்ணன் கிட்டவர்கள் கொல்லப்பட்ட போது அவர் மனநிலை மாறி இறை நம்பிக்கை அற்றவராக வந்துட்டார். இது அவரே, என்ன, நான் நீண்ட காலமாக பெரியார் இயக்கங்கள் இருந்து கடவுள் மறுப்பு பேசினதுனால எனக்கு விளக்கம் கொடுக்கிறார் எங்க அண்ணன். ஆனால் அவர் நாடை அடைந்திருந்தால், அந்த நாட்டில் மக்கள் எல்லாம் இறை நம்பிக்கை கொண்டவர்கள், நிறைய சிவ வழிபாட்டு தலங்கள், முருகன் தலங்கள்லாம் இருக்கு. அதுல எங்க அண்ணனுக்கு தலைவனுக்கு இல்லாம இருக்கலாம், தன் தன் தேசத்தின் குடிகளுக்கு இருக்கிற நம்பிக்கையை அவர் காப்பாற்றுவார், அதை போற்றுவார். அதுபோலதான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த பணியை செய்வது. இங்கே பேசிய தம்பி யூசுப் எல்லாளனுடைய என் தங்கை நூர்ஜஹானுக்கு
அதுவா கேட்டுதான் அண்ணா என்னை நியமிங்கன்னு சொல்லிச்சு. இந்த வீரத்தமிழர் முன்னணியில எனக்கு போடுங்கன்னு சொல்லிச்சு. அது கூட நிறைய பேர் விமர்சிச்சாங்க. ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என் அன்பு உடன் பிறந்தார்களே, இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற என் உடன் பிறந்தார்கள் நபிமொழியை ஏற்று ஓரிரை ஏற்று இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருப்பவர்கள் குறைந்தபட்சம் 50 ஆண்டுகள், 100 ஆண்டுகள், 60 ஆண்டுகள், 70 ஆண்டுகள், இவ்வளவுதான். ஆனால் நபிமொழியை ஏற்று ஓர் இறையை ஏற்று ஏக இறைவன் ஒருவனே என்று அவர்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை எவ்வளவு சத்தியமானதோ அப்படி தமிழ் பேரினத்தின் முன்னோன் எங்கள் மூதாதை முருகன் என்பதும் அவ்வளவு சத்தியமான உண்மை. அது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறது. எங்க ஐயா இளையராஜா ஒரு மார்க்கத்தை ஏற்றுகிறார், ஒரு சமயத்தை ஏற்றுகிறார். என் தம்பி யுவன் சங்கர் ராஜா ஒரு சமய இஸ்லாமத்தை ஏற்றுக்கிட்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட யுவன் சங்கர் ராஜாக்கு இந்துங்கிற ஒரு அப்பா எப்படி இருக்க முடியும்னு கேட்டா எப்படி பத்தியகரத்தனமோ அப்படித்தான் இது. அருமை சகோதரர் ஏஆர் ரஹ்மான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். அவர் மருமகன் ஜிவி பிரகாஷ் இந்த மதத்திலே இருக்கிறார். ஜிவி பிரகாஷுக்கு எப்படி இஸ்லாமிய தாய்மாமன் இருக்க முடியும்னு கேட்டா எப்படி வேடிக்கையோ அப்படித்தான். அதனால இதுல குழப்பிக்கிறப்படாது. அப்ப அவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க. நான் ஓட்டுக்கானவனே இல்லையே, அதே திரும்ப திரும்ப அதை பத்தி கவலைப்படுறோம் இல்லையே. எனக்கு ஓட்டை கேட்பது விடவும் நாட்டை காப்பது மேலானது என்னுடைய பொறுப்பு. அதுதான். அதையெல்லாம் செய்யறேன் மேடையில் நின்றுக்கிட்டு சிட்டுக்குருவி, காக்கு, கொக்கு, மைனா இதெல்லாம் பேசிட்டு இருப்போமா? நாங்க ஓட்டு கேட்கறதுல நாங்க வந்தோம்னா வீட்டுக்கு கூட ஒரு காரை கொடுத்துருவோம் சொல்லி விட்டுருவோம். எல்லாருக்கும் கார், இலவசமா பெட்ரோல் செய்யவா போறோம். இப்ப செய்யறாங்களா என்ன? வர்றாரு, அவர் வாட்டுக்கு வர்றாரு, 1 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு நிதிங்கிறாரு. ஏற்கனவே 20 லட்சம் ஒதுக்கியாச்சு. சும்மா வாய்கிட்டே பாய் சொல்லுவாங்க, நம்மள வாய்கிட்டே வடை சுட்டு பாயாசம் கத்துறாயாவது அந்த கதை தான். அடிச்சு விட வேண்டியதானே. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு மதுரையில? 20 வருஷமா கள்ளத்தான் ஒன்றாங்க. என்னடா ஒரு குடிகளை ஏமாற்றுவதற்கு ஒரு அளவு இல்லையா? வரி வரி வரின்னு சொரிந்து சொரிந்து ரத்தம் வந்து போயிட்டது மக்களுக்கு. எல்லாம் வரி, ஜிஎஸ்டி. ஒரு நாட்டை ஆளுகிற ஒரு அரசன், ஒரு அமைச்சர் இந்தியா முழுமைக்கும் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பால் இவ்வளவு நிதி வந்திருக்கிறது. நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருக்கணும்ல. இந்த நிதி, இந்த வளம், இந்த நிதி, இந்த பொருளாதாரம் திருப்பி மக்களுக்கு இப்படியான நலத்திட்டங்களாக போகுது. ஒன்றும் இல்லை, ஒண்ணும் இல்லை. நிதியமைச்சர் வந்து உட்கார்ந்து சிறு குறு தொழில் முனைவோருக்கு 2 லட்சம் கோடி கடன் உதவி, விவசாயிகளுக்கு 2 லட்சம் கோடி கடன் உதவி. கடன் எப்படா உதவி ஆகும்? வட்டி வாங்குவியா இல்லையா? வாங்குவேன். அது உதவிங்கிற வார்த்தையை ஏன் கொச்சப்படுத்துற? கடன் உதவி ஆகாது. ஒரு கவர்மெண்ட் கந்துவட்டி கடன் நடத்திட்டு பாருங்க. கடனாளியா ஏன் ஆனான்? அவனுக்கு ஏன் கடன் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தது? வரி வரின்னு அவர் லாபத்துக்கு எடுத்துட்டு போயிட்டான், தெருவுன்ட்டேன். விவசாய கடன் தள்ளுபடி. விவசாயி ஏன் கடனாளி ஆகிறான்? பதிலுக்க எங்க அப்பா கேட்கிறாங்கல்ல, நம்மாழ்வார், எப்பா காய்கறியை வாங்கி விற்கிறவன் முதலாளி பணக்காரனா இருக்கான். நெல்லை விளைய வச்சு நெல்லை வாங்கிட்டு போறவன் தவிட நீக்கி மாட்டு தீவனமா கொடுக்குறான், பணக்காரனா இருக்கான். அரிசியை விற்கிறான், பணக்காரனா இருக்கான். நெல்லை விற்கிறான், பணக்காரனா இருக்கான். ஆனா இதையெல்லாம் விளைய வைக்கிறவன் ஏன் கடனாளியா இருக்கான்? ஏன் இருக்கான்? சிகரெட்டு பிடிக்காம உன்னால வாழ முடியும், ஆனா சிகரெட்டை விற்கிறவன் கோடீஸ்வரன். புயலை போடாம உன்னால வாழ முடியும், புயலை விற்கிறவன், டுபாக்கோ விற்கிறவன் பணக்காரன். சாராயம் குடிக்காம இருக்க முடியும், உன்னால வாழ முடியும், ஆனா சாராய கடை நடத்துறவன் பணக்காரன், ஆளை வச்சிருக்கவன்லாம். இது எதுவுமே இல்லாமல் உங்களால் வாழ முடியும், ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியும். அதை உற்பத்தி செய்கிறவன், அதை விளைய வைக்கிறவன் வறுமையில் இருக்கிறான், தற்கொலை செய்கிறான், வீதி நின்று போராடுகிறான். எப்படி இருக்கு? அதனாலதான் நம்ம இந்த வாக்கு போடுவாங்க, போடுவாங்க, போட மாட்டாங்க, ஜெயிக்கிறோம் தோக்குறோம், அதெல்லாம் இல்ல. நம்ம சண்டை செய்யணும், முதல்ல சண்டை செய்யணும். அப்புறம்தான் தம்பி வெல்லணும்னா முதல்ல ஓடணும், தடல இறங்கி ஓடணும். அதை விட்டுட்டு கேலரியில இருந்து வேடிக்கை பார்த்துக்கூடாது. வளாகத்தில் இருந்துகிட்டு அவரெல்லாம் ஓடுறாரு, இவர்கள்லாம் ஓடுறாரு, நாம ஓடணும்.
எங்கள் தலைவன் நமக்கு கற்பித்திருக்கிறான் என் அன்பிற்குரியவர்களே, கடுமையான பயிற்சி, எளிதான சண்டை. பயிற்சி காலத்தில் வேர்வை சிந்தாதவன் போர்க்களத்தில் ரத்தம் சிந்துவான். இதுதான் உண்மை. நல்லா வேர்வை சிந்தி பயிற்சி எடுத்துட்டா சண்டை எளிதா. அப்படிதான் நாங்க இப்ப இந்த 2-3 தேர்தலா பயிற்சி எடுத்திருக்கோம். இந்த வாட்டி சண்டை எளிதா. நம்மளை பார்த்துதான் இவங்க கட்சி நடத்துறாங்க. சுய சிந்தனை கிடையாது, தன் சிந்தனை கிடையாது, படிக்கிறது இல்ல, எதையும் யோசிக்கிறது இல்ல. வீரத்த முன்னணி ஆரம்பிக்கும் போது ஒரே ஐயோ சீமானின் நிறம் பச்சை, இப்ப பலவே கொச்சையை சுத்திட்டுறான், எல்லா பேரும் சீமானின் ஆடு மாடு வளர்க்கதை வேளாண்மை செய்வதை நான் அரசு பணியாக மாற்றுவேன். எங்க ஒரு ஆட்டுக்காரன். இப்ப பாரு, அவங்களுக்கு ஒரே பிரச்சனை, நான் தான். திடீர்னு வேலை தூக்கிட்டாங்க. வேலை தூக்கும் போதெல்லாம் நான் தான் ஞாபகத்துக்கு வருவேன். ஓம்காலி ஜெய்காலின்னு இப்ப வேல் வெற்றி வேல் கிளம்புறாங்க. நம்மளை விமர்சிச்சோம்னா வேலை எப்படி பிடிக்கிறதுன்னு கூட தெரியல. வேலை மொத்த பேரும் மேல தூக்கிட்டான். இதுல இருந்து என்ன தெரியுது? நாம் தான் இவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறோம். 2 தொகுதியை ஒரு மாவட்டமா போட்டேன் நிர்வாக வசதிக்கு. இப்ப எல்லா கட்சியும் செய்யுது. என்னது அதுதான் என்னன்னா, சொல்லாமலும் இருக்க முடியல. நம்ம என்ன செய்யறோமோ என்ன பேசுறோமோ அது அவங்களே பேசுற மாதிரி பேசிட்டு போயிடுது. நானும் சொல்றேனே, நான் பெண்களுக்கு 117 இடம், ஆண்களுக்கு 117 இடம். ஆணுக்கு பெண் சமம் இல்ல, ஆணும் பெண்ணும் சமம். அதான் எங்க கோட்பாடு. நீங்க என்னை பார்த்து எல்லாம் செய்றீங்களா, ஒரு தடவை அதையும் செஞ்சு விடுங்களேன். 117 பெண்கள் 117 ஆண்கள் கொடுத்து விடுங்களேன். ஆதி தமிழ் குடிகளுக்கு பொது தொகுதியில 20 தொகுதி கொடுக்கறல, அப்படி கொஞ்சம் பண்ணி விடுங்களேன். அதை பின்பற்றுங்களேன். நான் லஞ்ச ஒழிப்பு ஊழல் ஒழிப்புக்கு ஒரு பாசறை வச்சிருக்கேன், அதை பின்பற்றுங்களேன். ஏன்னா பின்பற்ற மாட்டேன். ஏன்னா உங்களை ஒழிச்சிருந்தா தான் அந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும். சுற்றுச்சூழல் பாசறை 10 வருஷத்துக்கு பின்னாடி இருக்காங்க. நமக்கு 10 வருஷத்துக்கு பின்னாடி இருக்காங்க. சுற்றுச்சூழல் பாசறைன்னு வச்சு நாம இயங்கிட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப சுற்றுச்சூழல் பாசறை, சுற்றுச்சூழலுக்கு அணி. அது அணி இல்ல, அது பிணி, அது சனி. இப்ப சுற்றுச்சூழலையே இவர்களிடம் இருந்து நம்ம பாதுகாத்த வேண்டியது இருக்கு. பாதுகாத்த ஆகணும். ஏன்னா இவ்வளவு காலம் ஆண்டவர்கள் தான் நச்சு ஆலைகளையும் எல்லாத்தையும் தொடங்கி வந்து காற்றை நஞ்சாக்கி, நீரை நஞ்சாக்கி, உணவை நஞ்சாக்கி, நிலத்தை நஞ்சாக்கி நாசமாக்கியது இவர்கள் தான். இவர்கள் கையெழுத்தில்லாது இவர்களுக்கு தெரியாமல் அணு உலை வந்து விட்டதா? இவர்களுக்கு தெரியாமல் மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் வந்து விட்டதா? இவர்களுக்கு தெரியாது அனல் மின் நிலையங்கள் வந்துருச்சா? போய் பாருங்க. ஒரு சதுப்பு நிலம் ஒரு சாம்பல் நிலமாக மாத்தி விட்டாங்க எண்ணூரையை. எப்படி வாழ்றது? நமக்கு 1-2 வேலை இல்லை. நம்மளை எவ்வளவு திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க பாருங்க. நம்ம குலதெய்வ வழிபாட்டு மரபினர். என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை தோப்பா கூட சொல்றார், தமிழர்கள் குலதெய்வ வழிபாட்டு மரபினர். முருகன், மாயோன் இதெல்லாம் இன முன்னோர்கள் நம்மை அதை வழிபாடுறோம், பெருந்தெய்வங்கன்னு சொல்றோம். இப்ப இதுல முதலில் இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மொழியிலிருந்து நம்மளை வெளியேற்றிட்டு வழிபாட்டில இருந்து வெளியேற்றுறாங்க, கோயில்கள்ல இருந்து வெளியேற்றுறாங்க. கோயில்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? வழிபாட்டு தலமாக பார்க்க முடியாது. வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அது தமிழ் இன வரலாற்றின் பேராவணம். வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்களே, 18ஆம் நூற்றாண்டுல அந்த கோயில் இருக்க கல்வெட்டுல இந்த தகவல் இருக்குங்கிறான். அப்போ அதுதான் நம் வரலாற்று ஆவணம். அதுல இருந்து வெளியேறிட்டோம். போய் பெருவுடையார் கோயில்ல பாருங்க, தஞ்சாவூர்ல அதை சுத்தி காட்டுவாரு. இங்க பாருங்க, இது எழுதி இருக்குது பாருங்க. இந்த எழுத்தை படிக்க தெரியலன்னா அதை படிக்கிறது பயிற்சி எடுத்தவங்க இருக்காங்க, படிச்சு காட்டுவாங்க. அப்ப அங்கதான் தமிழர்களுடைய வரலாற்று குறிப்புகள் இருக்குது. அப்ப அது வரலாற்று பேராவணமா தான் நம்ம பார்க்கணும், வெறும் வழிபாட்டு தலமா பார்க்க. நம்முடைய மெய்ய கோட்பாடு என்ன? இயற்கையை வழிபட்டுள்ளோம். அது பாருங்க, எல்லாம் மயிலை வச்சு பாம்பு வச்சு எல்லா உயிர்மை நேயத்தை காட்டு. சிவனை வழிபடுவதற்கு முன்பே காளையை வழிபடுறோம், உயிர்மை நேயத்தை காட்டு. அப்ப இயற்கை வழிபாட்டு மரபினன், மூத்தோரை தெய்வமாக வணங்கினவன். நடுகள் மரபினர். சுடுகாடு கிடையாது தமிழனுக்கு, இடுகாடு தான், புதைப்பது தான். சமாதி கிடையாது, நடுக்கல்லு தான். 50,000 மாவீரர்கள் அன்பிற்குரியவர்களே, ஈழ தாயகத்தின் விடுதலைக்கு உயிர் நீத்தவர்கள்.
50,000 பேருக்கும் சமாதி கிடையாது. ஒரு கல்லு தான் வச்சிருந்தார் தலைவர். ஏன்? வரலாற்றை படித்து வரலாற்றின் வழி நடந்த மகன். அதான் தமிழர் மரபு. அதை இழந்துட்டோம். மொழியிலிருந்து வெளியேறி, வரலாற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, வழிபாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு, இப்ப என்ன செய்யறோம்? வேர் தேடி பயணிக்கிறோம். எது என் ஊர், எது என் வேர், எது என் உறவு, எது என் இறை, எது என் மொழி தேடும். அப்ப அந்த தேடல் பயணம்தான் இந்த பண்பாட்டு மீட்சி, மெய்யியல் மீட்சி. அதைத்தான் வீரத்தமிழர் முன்னணி செய்து கொண்டு வருது. என் கோயில்ல நான் தமிழ்ல வழிபடுறதுக்கு போராட வேண்டிய நிலைமை வரும். என் கோயில், என் குலசைவம் கோயிலே அங்க ஒரு ஐயர் உட்கார்ந்து சமஸ்கிருதம் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி உள்ள வந்தாருன்னு தெரியல. 1100 ஆண்டுக்கு முன்னாடி எங்க பாட்டன் கூன் பாண்டியன் கட்டியிருக்காங்க கோயில. அதுல வந்து மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. நான் சொன்னேன், அவரை சீக்கிரம் சொல்லிட்டு போக சொல்லுப்பா, ஐயா இமைவன் வச்சு போது வர வச்சு சொல்லுப்பா. அவர் என்ன பண்றது? எவ்வளியே வந்தார்களோ அவ்வளியே திருப்பி அனுப்பணும். அதுக்கு அம்மா சொல்ற மாதிரி நம்மகிட்ட அதிகாரம் வரணும். இல்ல ஒவ்வொன்றுக்கும் கோர்ட்ல போய் நீதிமன்றத்தில் போய் சண்டை போட்டுட்டே இருக்க முடியாது. அதுக்கு நேரம் இல்லை. பல வேலைகளை நமக்கு கையெழுத்து விட்டார்கள். நம்மிடத்தில் விதை இல்லை, நம்மிடத்தில் சொந்த நிலம் இல்லை. எல்லாம் இங்க விட கருப்பு நாடகத்தை போட்ட என் தம்பி இவ்வளவு சொன்னா பாருங்க, நான் வித்துவிட்டு ஏதே வட இந்தியக்காரன் வித்துவிட்டு போறேன்ட்டு அந்த மாதிரி வித்துட்டான். ஒரு 100 ஏக்கர் நிலத்தை வாங்கி ஒரு மாதிரி பண்ணையை உருவாக்கலான்ட்டு போய் இடம் பார்த்தா 1100 ஏக்கர் ஒரு வட இந்தியர் வாங்கி வச்சிருக்காரு என் ஊர் மானாமரியில. எப்படி இருக்கு பாரு. இந்த நிலத்தை வச்சுட்டு என்னப்பா செய்ய போறோம்னு நினைக்கிறாங்க என் மக்கள். 100 ஆண்டு கால பனை, 180 ஆண்டு கால பனை வெறும் 100 ரூபாய்க்கு வித்து கேரளாவில இருந்து வாங்கி வெட்டிட்டு போறாங்க செங்கல் கலவைக்கு. பனையின் அருமை தெரியல. அப்ப எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு போகிற ஒரு அடையாளமற்ற இனமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிற சூழலில் தான் எது நமது இறை, எது நமது மெய்யியல் கோட்பாடு அது தெரிஞ்சுக்கிறோம். எப்படி நம்ம ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போறோம்? இதெல்லாம் தெரியாம வந்து என்ன செய்ய போறோம்? ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சரான உடனே நான் கேட்டேன், திருமுருகன் நன்னாளுக்கு பொது விடுமுறை விடணும். சரஸ்வதி பூஜைக்கு இருக்குது, ஆயுத பூஜைக்கு இருக்குது, விநாயகர் சதுர்த்திக்கு இருக்குது, குருநானக்கு பிறந்ததுக்கு இருக்கிறது, மகாவீர ஜெயந்திக்கு இருக்குது. தமிழ் இறைவன் முருகனுக்கு இல்லையா கேட்டேன். அப்ப இருந்து சண்டை போடுறேன். 5 வருஷமா சண்டை போடுறேன். அதுக்கு விடுமுறை வேணும், விடுமுறை வேணும், விடுமுறை வேணும்னு. கடைசியா முதல்வரை பார்த்து நேரடியாக கோரிக்கை வைத்தேன். அவர் விட்டுறேன்னு குறிச்சுட்டாரு. அந்த நேரம் சிஏ போராட்டம் வந்தோடனே, ஐயோ இது இப்படி திடீர்னு இந்து கடவுள்னு சொல்லவே மாட்டாங்க. அவர் தமிழர் அடையாளம், தமிழ் இறை, நீங்க விடுங்கன்னு 1 வருஷமா பேசி 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 இந்த ஆண்டு அந்த திருமுருகன் நன்னாளுக்கு வந்து பொது விடுமுறை என்று தமிழக அரசு. அதோட பெருமகனார் திருமுருக கிருவானந்த வாரியார் அவருடைய பிறந்த தினத்தை அரசு விழாவாக கொண்டாடுவோம் என்று அறிவிச்சது. இதுக்கெல்லாம் வேலை யார் செய்யறது? நாம தான் செய்யறோம். இப்ப வேலை எடுக்கலன்னா இங்க ஒருத்தருக்கு வேலை இல்லைன்னு உருவாக்கி விட்டோம். இப்ப எல்லாரும் அரோகரா அரோகரா முருகான்னு கத்திட்டுறான். இப்ப முருகனுக்கு வர கூட்டம் கொஞ்சம் கூடிடுச்சு. நீங்க பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோயில்கள்லாம் பெருங்கூட்டம் கூடுது. எங்க அப்பா சொல்றாங்க, எங்க அப்பா பாரதி ராஜா, மகனே அருமையா பண்ணிட்டா முருகனை. நான் என் வீட்டு பூஜை நீ இந்த முருகனை தாண்டா வச்சு கும்பிடுறேன், அவன் கும்பிடுறேன். அன்னைக்கெல்லாம் பயணம் பண்ணி போறேன். ஒரு டிராக்டர் லாரியிலாம் இந்த படத்தை வச்சுட்டு போயிருக்கான். பல கடைகள்ல காலாண்டுல நம்ம படம் தான் தொங்குது. ஒரு அக்கா என்னோட சண்டை போடுது, முருகனை மாத்திட்டேன் அப்படின்னு. இதான் முருகன், அவங்க மாத்திட்டாங்க, திருப்பி ஒவ்வொன்றா எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கேன். பொருளாதார வலிமை இல்லை, இல்லைன்னா கண்ணகி பெருவிழா, சிவ இரவிழா பயங்கரமா நடத்திருப்பேன். இந்திரன் பெருவிழா, இப்படி ராவண பெருவிழா நடத்திருப்பேன். இதுக்கே உண்டியல் எந்திரம் பத்திலாம், இதுக்கே உண்டியல தூக்கிட்டு தெரியுது, ஏதாவது போட்டு விடுங்க, ஏதாவது போடுங்கன்ட்டு. அந்த நிலைமை மாறும். தமிழ் பேரின மக்கள் எழுச்சியுற்று ஒரு மாற்று புரட்சி இந்த மண்ணிலே நிகழும். அப்படி வரும்போது நம்முடைய பண்பாட்டு அடையாளங்கள் எது, நம்ம தொன்மம் எது, நம்முடைய வரலாறு எது, அதெல்லாம் நம்ம மீட்டு உருவாக்கம் செய்யணும். தமிழ் அழிந்து போய்விட்டது.
தமிழை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அப்ப தமிழ் படிச்சால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமாங்கிற சொல்லாடல் இன்று வரை தமிழர் நிலத்தில், தமிழர் இனத்தில் இருக்குது. தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை என்கிற நிலையை உருவாக்கணும். தமிழ்நாட்டில் மின்துறையில வட இந்திய எழுதிடுறான், தபால் துறையில தமிழ்ல தேர்ச்சி பெற்றான்ட்டு ஹரியானாக்கார 5 பேர் வேலை செய்யறான். நெய்வேலி 500 ஏக்கர் நிலத்தை கொடுத்தவன் நம்ம தாத்தா ஜம்புலிங்கனார். 1100 பேர்ல வெறும் 10 பேர் 8 பேர் தான் தமிழனுக்கு வேலை, மீதி எல்லாரும் மற்றவர்கள். வேலை இல்லைன்னா பொருளாதாரம் இல்ல, வறுமை, வறுமை வந்தால் அடிமை. அடிமை வறுமை வந்தவன் என்ன பண்ணுவான்? கை கட்டுவான், ஐயா சாமின்னு கும்பிடுவான், 5-10க்கு கை நீட்டுவான், கையேந்துவான். அதனாலதான் தேர்தல் நேரத்தில் கடும் வறுமை, 1000-500க்கு ஓட்டை விற்கக்கூடிய நிலைமை. நம்ம 1000-500 வாங்கிட்டு ஓட்ட வைக்கிறோம், அந்த ஓட்டை வாங்கிட்டு அவன் நாட்டை வைக்கிறான். அதான் தொடர்ச்சியா நடக்குது. இப்ப நேத்து இல்ல, அந்த காலத்திலேயே தொடங்கியிருக்காங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது அப்பவே சொல்லியிருக்காருன்னா அப்பவே ஓட்டு காசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தெய்வத்தின் மகன் ஐயா முத்துராமலிங்க சொல்றாரு பாருங்க, ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டை போடுபவன் தேச துரோகி என்று சொல்றாருன்னா அவர் காலத்திலையும் காசு கொடுத்துருக்காங்க. ஒரு தலைமுறை தயாராகணும். தாத்தா பாட்டி அப்பா பெரியப்பா எல்லாம் சரி பண்ணிக்க முடியாது. என் தம்பி தங்கச்சிகள் சரியாயிட்டீங்கன்னா நாடு சரியாயிடும், அவ்வளவுதான். இருக்கிற தலைமுறை மறைய பிறக்கிற தலைமுறை நிறைய நிமிர்ந்தால் தானாக புரட்சி வரும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஒரு சின்ன பாப்பா மாமா நீங்க சீக்கிரம் நாட்டுக்கு முதலமைச்சரா வந்துருங்கன்னு போகுது. அது கூட ஒரு தவிர்ப்பு இருக்கு, ஏதாவது பண்ணணும் தானே. அன்னைக்கு வானூர் நிலையத்தில் பாக்குறேன் ஒரு தாய், நீங்க சீமான் தானே, நீங்க முதலமைச்சரா வந்தாதான் நாடு உருப்படும், சீக்கிரம் வந்துருங்க. நானா எப்படி வர முடியும், நீங்க போட்டாதான் வர முடியும். இவங்க ஒரு வச்சிருப்பாங்க, ஜெயிக்கிற கட்சிக்கு போட்டுருவோம், அதான் இதுக்கு போட்டு ஜெயிச்சிடும். நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சட்டத்துக்கு போட்டு அது ஜெயிச்சிடும். இல்லைன்னா அவனுக்கு போட்டின்னு அவன் ஜெயிச்சுவான், நீ தோத்து போவ, நீ தோத்து போவ. ஒரு அம்மா சொல்றாங்க, உனக்கு தான் போடலான்னு போனேன், அப்புறம் ஒரு ஓட்டை வீணாக்க வேணாமேன்னு அந்த இலையில போட்டேன். 50 வருஷமா அவங்களுக்கு போட்டு நாட்டை வீணாக்கிட்டு ஒரு ஓட்டை வீணாக்கிறத பேசிட்டு இருக்கிறீங்க. இது வீண், எனக்கு போடுற ஓட்டு வீண் யார் சொன்னது? யார் சொன்னது? எங்களை போல ஆக பெரும் கருத்துக்களை கோட்பாடுகளை வச்சிருக்க ஒரு அரசியல் பேரியக்கம் இந்தியாவிலே கிடையாது. இந்தியாவில் ஒரு அரசியல் இயக்கம் அதிக இளைஞர்கள் இளம்பெண்களை கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்கள் கடுமையா வேலை செய்யறோம், உழைக்கிறோம், மக்களை நோக்கி நெருங்கி நெருங்கி போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் மக்களிடமிருந்தே மக்களுக்காக வந்தவர்கள். நாங்கள் தலைவராகி அப்படி வரணும் அப்படிலாம் நாங்கள் ஆசைப்பட்டு வரல. இப்ப பாருங்க, நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி இல்லை, நாங்கள் இந்துக்களுக்கு ரொம்ப செஞ்சிருக்கோம், நாங்க 90 விழுக்காடு இருந்துதா, தயவு செய்து எங்க கோட்டை போடுங்க. எப்படி இருக்கு? தமிழர்கள் எப்படி இந்து ஆக முடியும்? தமிழனுடைய சமயமே வேறு, தமிழனுடைய வழிபாட்டு முறையே வேறு, என்னுடைய இசை வடிவம் வேறு, எல்லாமே வேறு. வெள்ளக்காரன் போற சட்டத்துல நான் எதுக்கு உனக்கிட்ட இருந்து அடிமையாகணும்? என்னுடைய வழிபாடு, என்னுடைய மொழி, என்னுடைய பண்பாடு, என்னுடைய வாழ்க்கை முறையே வேறு. அது எல்லாத்தையும் இழந்துட்டு போக முடியாது. அதனாலதான் இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் மிகுந்த விழிப்புணர்வோடு இந்த வேலையை செய்து கொண்டு வரும். இப்ப இது ஏதோ இங்க சொல்றவங்க எல்லாம் மதம் மாத்திடுறாரு சீமானம். அது ஏன் வேலை இல்லை. நீங்க கூட இங்க எல்லாரையும் இனம் மாத்தி விடுவீங்க. தெலுங்கர் எல்லாம் அவர் தமிழர் ஆயிட்டாரு, கன்னடர் அவர் ரொம்ப நாள் இருந்துட்டார் தமிழர் ஆயிட்டாரு.
அவர் ஆமா தமிழர் ஆயிட்டார். நான் என்ன கேட்கிறேன், ஒரு மாந்தோப்பு, அதுல மாங்கன்றுகள் வைக்கப்படும் போதே ஒரு பலாமரமும் வைக்கப்பட்டிருக்கு, பலாக்கன்றும் வைக்கப்பட்டிருக்கு. ஆனா ரொம்ப நாளா அந்த மாந்தோப்புல அந்த பலாமரம் இருக்கனால அது மாமரம் ஆயிருமா இல்ல பலாமரமா இருக்குமா? என்னது கேள்வி? இது மாமரம் மாமரம் தான், இது பலாமரம் பலாமரம் தான், ஒரே தோட்டத்தில் தோப்பில் இருக்குது, அவ்வளவுதான். பல்வேறு மொழிவழி தேசிய மக்கள் என் தாய் நிலத்தில் வாழ்கிறார்கள். அவர்கள் மொழி, அவர்கள் பண்பாடு, அவர்கள் அடையாளங்கள், அவர்கள் வழிபாட்டோடு வாழட்டும், நாங்கள் அனுமதிக்கிறோம். அதான் வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் தமிழகம். ஆனால் இனி என் சொந்தவரை மட்டுமே ஆள வைக்கும், இது எங்கள் கொள்கை முடிவு. கன்னடரா வாருங்கள், தெலுங்கரா வாருங்கள், மலையாளியா வாருங்கள், பீகாரியா வாருங்கள், எல்லோரும் ஒன்றாக கூடி வாழுவோம், ஒரு தாய் பிள்ளைகளாக வாழுவோம். ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். எல்லாருக்கும் தனித்தனி தாய் நிலங்கள் இருக்குது. அங்க போய் நாங்கள் இதை கேட்கல, அங்க போய் கேட்கல, கேரளாவில் கேட்கல, ஆந்திராவில் கேட்கல, கர்நாடகாவில் கேட்கல, குஜராத்தில் கேட்கல, பீகார்ல கேட்கல, மகாராஷ்டிராவில் கேட்கல. இது என் நிலம், இது என் தாயின் மடி, இது என் பூமி. இதை விட்டுட்டு நான் எங்க போறது? எங்க போறது? மத்திய அரசு பள்ளியில பூரா இந்தி படிப்பாராம், சமஸ்கிருதம் படிப்பாராம், இங்கிலீஷ் படிப்பாராம், தமிழ் படிக்க மாட்டாராம். ஆனா நிலம் என்னது? மின்சாரம் நான் கொடுக்கிறேன், தண்ணீர் நான் கொடுக்கிறேன். எப்படிப்பட்ட கொடுமைகள் இருந்திருக்கு பாருங்க. ஆழ்ந்து கவனிக்கணும். வட இந்தியாவிலிருந்து ஒருவர் வந்தார், அவர் இந்து இந்தியர். கேரளாவிலிருந்து வந்தார், அவர் திராவிடர். ஆந்திராவிலிருந்து இங்க வந்தார், ஒருவர் திராவிடர். கர்நாடகாவில் வந்தார், திராவிடர். ஆனால் இந்த நிலத்தில் இருந்து தமிழர்கள் எங்கு சென்றாலும் தமிழர்கள் தான், தமிழர்கள் தான். நாங்கள் கர்நாடகாவில் இருக்க 1.25 கோடி தமிழர்கள் தான். நாங்கள் இனம் மாறி கொள்ளல, நாங்கள் கன்னடர்கள் சொல்லல. ஆந்திராவில் இருக்கோம், நாங்கள் தமிழர்கள் தான். ஆஸ்திரேலியாவில் இருக்கோம், ஆப்பிரிக்காவில் இருக்கோம், அமெரிக்காவில் இருக்கோம், ரஷ்யா. அடையாளம் கூட தமிழர்களாகத்தான் வரும். அதனாலதான் புரட்சி பாவலர் பாடுறார், எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. நாங்க எங்கள் அடையாளங்களை விடுறதில்லை, தமிழர்கள் தான், ஈழத் தமிழர்கள் தமிழர்கள் தான். அப்படிதான் இங்க சொல்றாங்க, அவர்கள் தமிழர்கள் அப்படின்னு. அப்ப ஏன் நீங்க இங்க வந்து எதுக்கு மாறணும்? கன்னடாவே இருக்கட்டுமே, எங்க கட்சியில் அவருக்கு தான் போட்டியிட சீட்டு கொடுக்குது, அப்படியே இருக்கட்டுமே. சகோதர இன மக்களை நாங்க நேசிக்க தெரியாதவள? உயிர்மை நேயம் நேசிய ஒரே இனம் உலகத்தில் தமிழர் கூட்டம் தான். அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களே, எல்லோரும் கல்லு மாவிலை கோலமிட்டுக் கொண்டிருந்த போது அரிசி மாவிலை கோலம் போட்டவன் அருமை தமிழ் குடி. காரணம், ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்று. உயிர்மை நேயம், உயிர்மை நேயம். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று எங்கள் வேதம் பாடல, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடுது. பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடல, பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று பாடுது. உயிர்மை நேயம், உயிர்மை நேயம். முல்லைக்கு தேரை விட்டான் பாரி, மயிலுக்கு போரவை போட்டான் பேகன். என்கிறான் பாரி ஓரி காரி பேகன் ஆயினல்லி அதிகமானில் கடையல் வள்ளல்களில் ஆகப்பெரும் வள்ளல்கள் பாரியும் பேகனும் தான் என்று புறப்பொருள் என்பாமாலை பாடுதென்றால் காரணம் உயிர்மை நேயம். முல்லைக்கு ஒரு குச்சி ஒண்டிட்டு போக முடியாதா? மயில் போர்வை கேட்டுச்சா? ஆனால் அது மேலோங்கி நிற்கிறது எங்கள் இன முன்னோர்களின் உயிர்மை நேயம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தெளிவு ஆரத்தெளிவு நேசித்து நின்ற பெருங்குடிகள் தமிழ் குடி முன்னோர்களின் அன்பிற்குரியவர்களே, பாரதி பாவலன் காக்கை குருவி எங்கள் சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில் என்றான். உயிர்மை நேய், உயிர்மை நேயம்.
வா தினம் என் வீட்டுக்கு வந்து பாரு. சரியாக 3 மணிக்கு ஆயிரக்கணக்கான புறா வந்து காத்திருக்கும். சீமான் வீட்டுக்கு போனா இற போட்டுருவாங்க, போட்டு தண்ணியை வச்சிருவோம், சாப்பிட்டு வந்து பண்ண பாரு. அது என் வீட்டில் இருக்கிறனாலேயே காக்கா என்ன செய்யுது, சோறு வச்சா திங்க மாட்டது, எது வச்சாலும் திங்க மாட்டது, முட்டை தான் திம்பேங்க. அது அது எங்களோட சேர்ந்து அதுவும் அசைவமா மாறிட்டு. அது அவங்க என் மனைவி போய் சோறு வச்சா திங்க மாட்டுதுங்க. அது முட்டையிலேயே மஞ்சக்கரை தான் கேட்குது. இதுக்காகவே நான் 4-5 முட்டை சேர்த்து சாப்பிட வேண்டியது இருக்குது. அவன் வந்துருவாங்க, எங்க வந்துருவாங்க, அவன் வந்து கத்துறாங்க, அவளுக்கு சீக்கிரம் சாப்பிட்டு கொடுங்கன்னு என் மனைவி வாங்கி கொண்டு வைக்குது. ஏற்கனவே என் வீட்டில் நிறைய உயிரினங்கள் பார்த்தா, அதுக்கு பக்கத்து வீட்டுலாம் வந்து மாடி அப்படி எடுத்துக்கிட்டு அது பாட்டுக்கு அவங்க ஒரு சத்தத்தை கொடுத்தோன்னே இவங்க சோற வச்சிடுறாங்க, சாப்பிட்டு செட்டில் ஆயிடுது, அங்கேயே படுத்துருது. நாங்கள் உலகம் தழுவி நேசிக்கிறவர்கள், உயிர்மை நேயவாதிகள். நாங்கள் சகோதர இன மக்களை வெறுப்போம், அவங்கள விரட்டி விட்டுருவோம். இதெல்லாம் என்ன, எங்களை தாண்டா எல்லா பக்கம் வெட்டி வெட்டி அடிக்கிறீங்க, நாங்க யாரடா விரட்டிடுவோம்? சுட்டு போட்டா ஒண்ணு நடக்கலையா? அந்த லட்சக்கணக்கான இன சொந்தங்களை ஈழத்தாயகத்தில் கொண்டதுக்கு என்னைக்கு நடந்துச்சு? என்ன நடந்தது? எல்லா சிங்களனும் பத்திரமா இங்க படிச்சுட்டா இருந்தா, இங்க தொழிற்சாலை வச்சு நடத்திக்கிட்டா இருந்தா. எங்களுக்கு இருந்த ஆள் மனதில் இருக்க கோபத்தை, ஆத்திரத்தை 2 பேர் கட்டி பிடிச்சிட்டாங்க இல்லையா? நாங்கள் தமிழராய்விட்டோம் என்று நீங்கள் இனம் மாறுவது எங்களோடு சேர்ந்து வாழ்வதற்கா இல்லை எங்களை ஆள்வதற்கா? இதுதான் கேள்வி. அருமை பெருமக்களே, எம்மோடு சேர்ந்து வாழ்வதற்கு நீங்கள் இனம் மாற வேண்டிய தேவையில்லை, நீங்க அப்படியே இருக்கலாம். ஆனால் எங்களை ஆள்வதற்கு நீங்க இனம் மாற வேஷம் போட்டீங்கன்னா நாங்கள் விடுவதா இல்லை. இது என் நிலம், என் உரிமை. பேசினா நீ கேட்கலாம். தனி நாடு, பீகாரிக்கு தனி நாடு, சீக்கியருக்கு தனி நாடு, தனித்தனி மாநிலங்கள் நாடுகள் போயிடுச்சு. இது என் நாடு, இதை நான் கொடுத்துட்டு நான் எங்க போறது? எங்க போறது? இருந்த தாய் நிலம் தமிழ் நிலம் தரிசா போயிடுச்சு, அழிச்சு முடிச்சு என் நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டான், முடிச்சுட்டான். அங்க அடிச்சு விரட்டணும். நிலத்தில் அகதிகள் முகாமலே ஆழ்வாழ நட இருக்குது. ஆனா இங்கிருந்து அடித்து விரட்டினால் எங்கு போய் வாழ்வாய் மட்டும் வச்சுக்க, விட்டுறாத, பிடிச்சுக்க, கெட்டியா பிடிச்சுக்க. நாம் தமிழர் என்று இந்த அரசியல் பேரியக்கத்தை பிடிச்சுக்கலைன்னா வழி இல்லை, உன்னை வெட்டிடுவான். முருகனை நாம் போற்றுவது என்பது, முன்னோரை நாம் போற்றுவது என்பது நமது மரபு. நீ முருகனுக்கு வந்து அப்படியே முடியை வளர்த்து அவரை காணிக்கை கொடுத்தா மூளை வளரும் நான் சொல்லித்தரல. மறுபடியும் முடிதான் வளரும், முடிதான் வளரும். அதனால கவனிச்சுக்கணும். ஆனால் நீ என்னது, உன் இறையை, உன் முன்னோரை நீ போற்றுவது உன் பிறவி கடமை. ஒரு வரலாற்று தொடர்ச்சி, வரலாற்று. அதான் ஐயா மாசத்தில் கூட சொல்ல, வரலாற்று தெய்வம். மாயோனை போற்றுவது என்பது நம்முடைய மாயோன், நம்முடைய கண்ணன், நம்முடைய திருமால் பெருமாள். மால் என்றால் என்ன? கருப்பு. அதெல்லாம் பெரிய கருப்பு, சின்ன கருப்பு. இந்த ஆண்டதெல்லாம் பாத்தீங்கல்ல, பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, மாயாண்டி, மாயன், இதெல்லாம் பேர் வருவது காரணம் என்ன? அந்த முல்லை நிலத்தின் தலைவன் இறைவன். அந்த மால் என்று இருக்கிற அந்த தெய்வத்தை அழைக்கும் போது மரியாதைக்காக திருமால், பெருமாள் என்று அழைக்கிறோம். அதை வண்ண எடுத்து என் காரை திருடிட்டு போய் வேற ஒரு பெயிண்ட் அடிச்சு வித்த மாதிரி அவன் அப்பா எடுத்துட்டு போய் கிருஷ்ண பரமாத்மா, எங்கள் தெய்வங்கள் கருப்பு தானே, அது எப்படி ஊதா வச்சு ஊதா பெயிண்ட் அடிச்சு வித்துட்டான். இதான் நடந்தது. குறிஞ்சி திணையின் தலைவன், முல்லை நிலத்தின் தலைவன் மாயோன், அப்படிதான் வருது. மருத நிலத்தின் தலைவன் இந்திரன். அப்படி ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு தலைவன், இறைவன். அதை நம்ம வழிபட்டு வந்த மரபினர்.
அதனாலதான் குறிஞ்சி நிலம் தந்த தலைவன் தமிழின இறைவன் எமது முருக பெரும்பாட்டனை முப்பாட்டனை வணங்குகிறோம்னு போற்றி போற்றின்னு நம்ம கொண்டாடுறோம். ஆண்டுதோறும் கொண்டாடுறோம். இன்னும் கொஞ்சம் வசதி ஆயிட்டோம், இன்னும் கொஞ்சம் பெரிய கட்சியா வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு இது காசுலாம் வந்துருச்சு அப்படின்னா சிவ இரவு நடத்துவோம். பார்த்தீங்களா சிவ வாத்தியங்கள் ஐயா அப்படிலாம் வாச்சாங்கன்னு 1100 ஆண்டுக்கு மூத்திய இருந்து இருக்கிற இசைக்கருவிங்கிறாங்க. அதையெல்லாம் பாதுகாத்து வச்சிருப்பது எவ்வளவு பெருசு. பனையின் அருமையை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஐயா கவி பேரரசர் பனை ஓலை இல்லை என்றால் தம்பி கபிலன் வைரமுத்து சொல்றாரு, பனை ஓலை இல்லை என்றால் ஏதன்னா நமக்கு இலக்கியங்கள் வரலாறு இல்லை. ஏது பனை ஓலை இல்லைன்னா ஏது உனக்கு திருக்குறள், பனை ஓலை ஏது சிலப்பதிகாரம், ஏது கம்பரம், என்ன இருக்கும் உனக்கு, என்ன இருந்திருக்கும், ஏது மணிமேகலை. எவ்வளவு 300 ஆண்டுக்கு ஒரு முறை அது பெட்டிகளே வச்சு நீ எப்படி பாதுகாத்தா கூட 300 ஆண்டுக்கு தான் அந்த ஓலை நொறுங்காம இருக்குங்கிறான். அப்புறம் நொறுங்கி மாவு போயிருந்தான். ஆனால் ஒவ்வொரு 300 ஆண்டுக்கும் ஒரு தடவை இதை எழுதி 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 கடத்திட்டான் பாரு நம்ம முன்னோர்கள். அத்தனை பேரும் நம் போற்றுதற்குரியவர்கள், வணக்கத்துக்குரிய. அதனால பெருமையா கொண்டாடுங்க. இதுல கூச்சம் பட வேண்டியது இல்ல. கோயிலுக்கு போனோம்னா முட்டா பைய பகுத்தறிவாதி இல்ல, அவெல்லாம் நாத்தி அப்படிலாம் இல்ல. நீங்க கெடுத்து வச்சது சிம் ரஞ்சித் சிங் மான் ஒருத்தர், அவர் நம்மளுடைய மே 18 கூட்டத்துக்கு வந்தார், கோயம்புத்தூர் நடந்தது. ஏற்கனவே புரட்சியாளர் அம்பேத்கர் எனக்கு அதில் அறிவித்துட்டார். அவரை வந்து ஒரு மாநாட்டில் பேசுறது கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது நீங்க என்ன பேச போறீங்க எழுதி கொடுங்கிறாங்க. அவர் எழுதி கொடுக்குறாரு, இல்லை நீங்க பேச வர வேண்டாம்ன்றான். நம்மால விவகாரமா பேசிடுவாருன்ட்டு. அப்ப அவர் என்ன அதில் எழுதியிருக்கிறாரு, அது என்னன்னா சீக்கியர்களுடைய அரசியல் வெற்றிக்கு காரணம் குருநானக் கொண்டு வந்த மத சீர்திருத்தம் தான். மராட்டிய மன்னர்களின் அரசியல் வெற்றிக்கு காரணம் அங்கு ஏற்பட்ட மத சீர்திருத்தம், மராட்டிய ஞானிகளினுடைய மத சீர்திருத்தம் தான். அரேபியர்களுடைய வெற்றிக்கு காரணம், அரசியல் வெற்றிக்கு காரணம் நபிகள் நாயகம் கொண்டு வந்தது மத சீர்திருத்தம் தான். அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்ற. அதனால் சமய புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாது. அப்ப அதை படிச்சு இவர் ஒரு தடவை என்ன சொல்றாரு, உன் எதிரி முழுக்க உன் கோயிலுக்குள்ள இருக்கானடா, நீ அவன்கிட்ட கோயில் மக்கள் பூரா அங்க போய் நிக்கிறானடா, நீ அதை கைப்பற்றாம எவ்வளா நீ நாட்டை கைப்பற்றுவேன்னு என்ன கேட்க, எப்படி கைப்பற்றுவ? அதுக்கப்புறம் தான் நாங்க இதை ஆரம்பிக்கணும் முடிவு பண்ணோம். அதனால மற்றவங்க எனக்கு ஒன்றும் ஒரு கவலையும் இல்லை. நம்ம வந்து ஒன்னா நான் கேட்கிறேன், பகுத்தறிவுனா என்ன? இன்னது என்று தெளிந்து ஆய்ந்து முடிவெடுக்கிற ஒரு திறன் பகுத்து ஆகிறது பகுத்தறிவு. இப்போ ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொன்ன முன்னவன் பகுத்தறிவாதியா இல்லையா? மாங்காய் காய்ச்சா மங்கும், புளியங்காய் காய்ச்சா பொங்கும் என்று சொல்லி வைத்தவன் பகுத்தறிவாதியா இல்லையா? மாங்காய் காய்த்து அதிகமாக காய்த்தால் வேளாண்மை மங்கிவிடும். ஏன்னா பருவ காற்று வீசல, அதனால மாம்பு உதிராம எல்லாம் காய்ச்சிருச்சு. புளியங்காய் காய்ச்சா அதிகமா காய்ச்சா வேளாண்மை பொங்கும், ஏன்னா பருவ காற்று வீசி இருக்குது. கணிச்சிருக்கான் பாருங்க. பருவ காற்று பொய்க்கும் போது குறையும் போது பருவ மழை குறைஞ்சிருக்கு, அதை கணிச்சிருக்க. அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல். பகுத்தறிவு தூண்டி முள் கண்டுபிடிச்சவனோட பெரிய விஞ்ஞானி இருக்கானா? கடப்பாறை மண்வெட்டி கண்டுபிடிச்சவனோட ஒரு விஞ்ஞானி இருக்காரா? அதை சொல்லுங்க. இப்போ ஐயா அப்துல் கலாம் வந்து இறை நம்பிக்கை கொண்டவர். இப்ப அவர் பகுத்தறிவாதி இல்லையா, அறிவாளி இல்லையா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்லாம் ஒரு பெரிய அறிஞர். அவங்க இறை நம்பிக்கை, தாமஸ் ஆல்வா எடிசன்லாம் வழிபடுறாங்க. அப்ப அவங்கெல்லாம் ஒரு மார்க்கத்தை எட்டு இறை வழிபடுறாங்க. அவங்கெல்லாம் பகுத்தறிவாதியா இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு ஒருத்தர் போகல, இந்த மேடையில் உட்கார வச்சுக்கணும், கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை சொல்லிக்கிட்டே இருந்தா சொல்லிட்டே இருப்பார். அப்ப கடவுள் இல்லை என்று சொல்பவர் அறிவாளி பகுத்தறிவாதி என்று சொல்வது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம். இவர் கடவுள் மறுப்பாளர் என்றுதான் சொல்லணும். அவரை போய் பகுத்தறிவாதின்னு சொல்லிட்டு விடுது. முருகனை வழிபடுவதை முன்னோரை கொண்டாடுவதும் பகுத்தறிவுதான். அப்ப நம்மளை என்ன பண்றது?
நான் சாமி கும்பிடுவானா, சாமி கும்பிட்ற நல்ல அறிவாளி கும்பிடுவானா, அது பகுத்தறிவுக்கு ஒப்புமா, அது ஒரு செயலானோடனே இவன் என்ன பண்ணிட்டா, கூச்சப்பட்டு நம்ம ஆளுங்க வெளியேறிட்டாங்க. கோயிலுக்கு போகாம இருக்கிறது, சாமியை மறுக்கிறதா அறிவு அப்படின்னு நினைச்சு கைவிட்டான். அப்படி பகுத்தறிவுன்னு பேசிட்டு நாத்தியம் பேசிட்டு இருந்தவனை கூட்டிட்டு எங்க விட்டானோ, கோயிலை விட்டு வெளியேற்றி பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது முன்னோர்கள் கட்டி காத்து வந்த அந்த கோயில் வழிபாட்டு முறையிலிருந்து வெளியேற்றி நேர மெரினா கடற்கரைக்கு கொண்டு வந்து பாருங்க, எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, ஜெயலலிதா சமாதி, இப்ப கடைசி ஐயா கருணாநிதி சமாதி விழுந்து கும்பிட விட்டான். கோயிலிருந்து வெளியேற்றி சமாதியில கட்டடிக்க விட்டான். இதுதான் இவன் வளர்த்து விட்ட பகுத்தறிவு. பார்த்துக்க. இப்ப என்ன பண்ணணும், இந்த சமாதியில விழுகிறவனை தூக்கி திருப்பி கோயில்கள் தள்ளணும். நம்ம அந்த வேலை தான். அதுதான் நம்ம மெய்யியல் மீட்சி, இறையியல் மீட்சி. உறுதியா செய்வோம். நீங்க எதை பற்றியும் கவலைப்படாத. மார்ச் 20 சென்னையில மாபெரும் அரசியல் எழுச்சி மாநாடு நடக்குது. அதுல 234 வேட்பாளர்களையும் நம்ம அறிவிக்க இருக்கணும். பேரெழுச்சியா திரண்டு வந்துடணும். இதே ஒரு அறிவிப்பு. சோறு எடுத்து எழுதணும், கொடி கட்டணும், வாடகை போய் வண்டிக்கு தயார் பண்ணிக்கணும். ஒண்ணும் இல்லையா, ஷூவை கட்டிட்டு செருப்பு போட்டு நடந்தால் வந்துரு. பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னா சைக்கிள் எடுத்து மிதிச்சு வந்துரு கிளம்பி வந்துரு. சென்னையை மிரள வைக்கணும் நம்முடைய எழுச்சி. இனிமே இந்த சின்ன பையனுக்கு, சின்ன கட்சி எல்லாம் எவனும் சொல்லிட கூடாது. நாங்க தான்டா இருக்கிறதுலே பெரிய கட்சி. 234 தொகுதிகளையும் போட்டியிட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டுமே இருக்கு. நாம நினைக்கிறத செய்யறோம். பொது தொகுதியில ஆதிக்குடியில் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், செய்யறோம். 117 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், செய்யறோம். நம்ம நினைக்கிறத செய்யணும். ஏன்னா நம்ம நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். அன்பிற்குரியவர்கள், என் அருமை உடன் பிறந்தவர்கள், இந்த தேர்தலை மிகப்பெரிய வரலாற்று வாய்ப்பாக நாம் பயன்படுத்திக்கணும். விவசாய சின்னம் போய் சேராத வீடே இல்லை என்று கொண்டு போய் சேர்த்தணும். அதுக்கு கடும் உழைப்பு கொட்டுங்க. எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே வழிதான் இருக்குதுங்கிறா, உழைப்பு. நமது வெற்றிக்கு தேவைப்படுவது கடுமையான உழைப்பு. ஏன்னா நம்மகிட்ட ஊடகமும் இல்லை, பொருளாதாரம் இல்லை. நாமளே வருத்தி கொண்டு உழைக்கிறதுல தான் நம்முடைய வெற்றி இருக்குது. தொடர்ந்து சிந்தினால் உங்கள் வேர்வையும் தேனாகுங்கிறான். நாம் சிந்துகிற வேர்வை தான் நாளைக்கு நம் வெற்றிக்கு தெளிக்கக்கூடிய பன்னீர் துளிகளாக நாம் மாற்றணும். கடுமையான உழைப்பை கொட்டி நாம் உழைக்க வேண்டும். நம்முடைய இறை திருமுருக பெருமகன் நம்மோடு இருப்பார். உறுதியாக நாம் வெல்வோம். பல ஆயிரக்கணக்கான மாவீரர்களின் மூச்சு காற்று நம்மை சுற்றி. கனவை நிறைவேற்ற நாம் களத்திலே தொடர்ச்சியாக போராடி வருவோம். இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். வேல் வெற்றிவேல். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.